ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம ஜிகோ கூட ஃபைட்டிங் கப்பல் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் பிடிஎஸோட ரியல் லைஃப்க்கும் இந்த ஸ்டோரிக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஃபுல் ஆஃப் இமேஜினேஷன் தான். சரி வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் எப்படி முடிச்சதுன்னா, நீ யார்ட்டையாச்சும் கால் பண்ணி ஏதாவது கேட்டேன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேமா, மொட்டமாக இருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லியிருப்பாரு. அம்மா வந்து ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஜேகே ஏறி அவர் ரூமுக்கு போயிட்டு இருப்பாரு. அம்மா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். சரி வாங்க இன்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். ரெண்டு பேரோட அம்மாவுமே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் உட்காந்துட்ருக்கேன். இங்கே ஜேகேவை காட்டுறாங்க. அவர் ரூமில் போய் உட்காராரு. ரொம்பவே மனசொடைஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணுங்க, எனக்கு ஒரு வாரத்தில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிமினை தான் காட்டுறாங்க. ஜிமின் அவர் ரூமில் அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கு. அம்மா வந்துட்டு ஜிமின் எவ்வளோ நேரம்டா உள்ளே இருக்க போகிற, வெளியே வா வந்து சாப்பிட அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜிமின் நீ கதை ஓப்பன் பண்ணுறா, எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது, நீ இப்படி இருக்கிறது நான் எப்பயுமே பார்த்தது இல்லைடா, ப்ளீஸ்டா டோரை ஓப்பன் பண்ணுறான், அம்மா உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நான் ஏதாவது பண்ணிப்பேன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் உன் பையன் எதுவும் பண்ணிக்க மாட்டேன், நீங்கள் வந்து கிளம்புமா அப்படின்னு சொல்ல, ஜிமின் இப்பெல்லாம் பேசாதடா ப்ளீஸ் டோரை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் வந்து அம்மா நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏம்மா என்னை அப்படி சாவடிக்கிறீங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழ. இந்த பக்கம் அம்மாவை அழுதுகிட்டே இதுக்கப்புறம் அவனை தொந்தரவு பண்ண வேணாம், கொஞ்சம் தனியாக இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஜிமினோட ஃபோன் டேபிளில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு கேலரி தான் ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஃபுல்லாக ஜேகேயோட ஃபோட்டோ தான் இருக்குது. ஜேகேக்கே தெரியாமல் அவரோட ஃபோன்லேருந்து இதெல்லாம் எடுத்துருக்காரு. ஜேகேயோட ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே ஏன்டா ஏன் லவ் பண்ணுறது நீ ஃபீல் பண்ணவே இல்லை, ஏன் உனக்கு என் மேலே அப்படி ஒரு ஃபீலிங் வரல, சொல்லு ஜேகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நாட்கள் போகுது. ரெண்டு பேரும் வீட்டில் இருக்காங்கன்னு தான் பேர், ஆனால் ரூம்குள்ளே தான் அடைச்சி கிடக்குறாங்க. காலேஜுக்கும் போகிறதில்ல. இந்த பக்கம் நம்ம மைக்கையும் மார்க்கையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்காங்க. மைக்குக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டுட்ருக்காரு. மைக் சாப்பிட்டுக்கிட்டு போதும் அப்படின்னு சொல்லாட்டி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்ருக்காரு. மைக் வந்து டே மார்க், இந்த ஜிமினுக்கும் ஜேகேக்கும் என்னடா ஆச்சு, அவங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மார்க் வந்து டே அதுக்கு நீ இன்னும் வளரல அப்படின்னு சொல்ல, மைக் வந்து டே என்ன விஷயம் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மார்க் வந்து டே உனக்கு இன்னமும் புரியல, ஜிமின் தான் ஜேகேவா ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டார்ல, அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து ஹனிமூனுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, மைக் அதை கேட்டு வைக்கப்பட என்ன ரொம்ப வைக்கப்படுற, நம்ம வேணா போலாமா அவ சொல்லிட்டு கேட்க, மைக் வந்து சீ உனக்கு வெக்கமே இல்லடா அவ சொல்லிட்டு சொல்ல, உங்ககிட்ட வைக்கப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எப்போ வச்சுக்கலான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல, மைக் வந்து டீ நம்ம அப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ஜிமினி ஜிக்கே ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்கிறாரு. மைக் வந்துட்டு ப்ளீஸ்டா எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது, ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி ஜிமினும் ஜேகேவும் தங்கிட்டு இருந்தா அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. மார்க் இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் வந்ததை பார்த்துருக்காரு. அவங்க வீடும் மார்க்குக்கு தெரியும், அதனால் மார்க் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ரெண்டு பேரும் வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் கேட்டாலும் யாரும் தெரியலன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் புரியாமல் நின்றுட்டுருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த வீட்டில் இருக்கவங்க எங்கே போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா சொல்லிட்டு கேட்க, ஆமாம் உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்க, இல்லை எனக்கு கரெக்டாக தெரியல, நான் பக்கத்து வீடு தான், நான் துணிக்காய வச்சுட்டு இருந்தேன், அப்போ இந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் அழுதுகிட்டே அவர் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போனார், ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், எனக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிட. ரெண்டு பேருக்கும் இப்போ தான் புரியுது ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை, ரெண்டு பேரும் அதை சண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி கால் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடியும் 1 வீக்காக கால் பண்ணி பார்த்துருப்பாங்க, ஆனால் எடுக்கல. இப்போயும் மாற்றி கால் பண்ணிகிட்ருக்க. ஜேகே கால் அட்டன் பண்ணுறாரு. கால் எடுத்த உடனே மைக்கு பிடிச்சி கண்டமேனி கத்துறாரு. ரேட்டி எங்கடா இருக்க, என்னடா ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, என்னாச்சு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள, என்ன விஷயம் சொல்லிட்டு இவர் ரொம்ப பதட்டமாக கேட்டுகிட்டே இருக்க. ஜேகே வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்கிறாரு. மைக் வந்து டே என்னடா சொல்கிற சொல்லிட்டு கேட்க, முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு தான். மைக் வந்து டே விளையாடாத அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்து நான் ஏன்டா விளையாட போகிறேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் நானும் கிடையாது, என் லைஃப்பில் அவனும் கிடையாது, நாங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, இங்கே மைக்குக்கும் மார்க்கும் செம்ம ஷாக்கு. மைக் வந்து டே என்னோட முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு இப்போ அவசரப்பட்டு இது மாதிரி ஒரு முடிவு எடுத்த, ஜிமின் தான் அன்றைக்கி சொன்னால உன்னை அவன் ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிட்டான்டா, இல்லைனா எதுக்கு அத்தனை பேர் முன்னாடி அவன் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜேகே வந்து இது எல்லாமே டிவோர்ஸ்க்காக தான், அதை நான் தரேன்னு சொல்லிட்டேன், அவனும் கிளம்பி போயிட்டான், இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்ல, மைக் வந்து டே ஜேகே என்னடா இப்படி பேசுகிற, உனக்கு கஷ்டமா இல்லையாடா, நீ அவனை உண்மையாக லவ் பண்ணியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜேகே அழுதுட்டு ஆமாண்டா மச்சான் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ண சொல்கிற, என்னால் முடியலடா மச்சான், சித்து போயிடலாம் போல இருக்குது. மைக் வந்து ஜேகே இப்போல்லாம் பேசாதடா, நான் ஜிமின்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்து மைக் நான் அவனை உண்மையாக லவ் பண்ணுறேன், அவனுக்கு என்ன வேணுமோ அதை தான் அவனுக்கு கொடுத்துட்ருக்கேன், அவன் சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம், என்னோடய சந்தோஷத்துக்காக அவனை என் கூட வச்சு அவனை இன்னமும் கஷ்டப்படுத்த விரும்பலை, ப்ளீஸ்டா இதுக்கு மேலேயும் என்கிட்ட எதுவும் கேட்காத, இதுக்கு மேலேயும் என்னால் தைரியமாக பேச முடியாதுடா, நான் ஆல்ரெடி ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன்,
நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இங்கே மைக்கும் மார்க்கும் என்ன பண்ணுறது புரியாமல் நினைச்சிருக்கா. மைக் வந்து எல்லாம் முன்னால தான்டா, அவங்க 2 பேருக்குள்ளே போய் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மைக் சொல்ல, மார்க் வந்து நான் என்னடா பண்ணேன், அவங்க 2 பேரும் சேரணுன்ற நல்ல எண்ணத்தில் தான்டா பண்ணேன், புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்ல, மார்க் ரொம்பவே அப்படியே நல்லாக மைக் போயிட்டு அப்படியே மார்க் ஆக்ட் பண்ணிக்கிறாரு. சரிடா, இது உன்னோட தப்பு எதுவும் கிடையாது, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தம் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் அவங்க 2 பேரும் எப்படியாவது சேர்த்து வச்சாகணுமே சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. ஜிமின் அவரோட ரூமில் ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு ஜேகேவோட இருந்த அந்த நிமிஷங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போது ஜிமினோட ஃபோனுக்கு கால் வருது. கால் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, ஜேகே தான். ஜிமின் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது. நம்மளை புரிஞ்சுக்கிட்டான் போல் கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கால் எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்து ஹலோ நான் ஜங்குக் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஜேகே வந்து நான் டிவோர்ஸ் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜிமினுக்கு இங்கே மனசே உடஞ்சி போகுது. ஜேகே வந்து நீ வந்து சைன் போட்டு கொடுத்தனா நான் லாயர்கிட்ட தந்துடுவேன், அவர் கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு டிவோர்ஸ் வாங்கி தருவார் அப்படின்னு சொல்ல, ஜிமினுக்கு அழுகிய அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜேகே வந்து ஒரு பார்க்கோட நேம் சொல்லிட்டு அங்கே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் வந்துடு அப்படின்னு சொல்ல, ஜிமினோ ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே அமைதியாக இருக்காங்க. ஜேகே வந்து அப்புறம் எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் வந்து சரி நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஜேகே தான் காட்டுறாங்க. அந்த ஃபோனை அப்படியே தூக்கி போட்டுட்டு ஏன்டா உனக்கு என்கிட்ட பேச கூட பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஜேகே காலையிலே ரெடி ஆகிட்டு கீழே வர அம்மா வந்து பார்த்துட்டு நீ ஓகேவா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஓகே தான்மா, நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜேகே அப்படியே தயங்கிக்கிட்டு நிற்கிறாரு. என்ன விஷயம்டா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜேகே வந்து சரிம்மா உங்ககிட்ட சொல்லாமல் இதை மறைக்கக்கூடாது, நான் டிவோர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஜேகேவோட அம்மா வந்து உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சாடா, என்ன விஷயம்னே சொல்லலை, டிவோர்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்கிற. ஜேகே வந்து மா ப்ளீஸ் உங்களுக்கு உங்கள் பையன் வேணும்னா ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க அந்த கிளம்ப. இங்கே ஜேகேவோட அம்மா இப்போ நான் என்ன பண்ணுவேன், இவங்க 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனையே தெரியல, காலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறானே சொல்லிட்டு அப்படியே அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினை தான் காட்டுறாங்க. ஜிமினும் ரெடி ஆகிட்டு கீழே வர அம்மா பார்த்துட்டு ஜிமின் ஒரு வழியாக கீழே வந்துட்டியே, எப்படியா இருக்க, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் வந்து நான் ஓகே தான்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரிவா வந்து உட்கார் வந்து சாப்பிட அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து இல்லைம்மா எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா வந்து இவ்வளோ அவசரமாக எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் வந்து அம்மா நான் ஜேகேவை டிவோர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஜிமினோட அம்மா வந்து என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நீங்கள் உங்கள் பையன் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்க, ஜிமினோட கண்ணெல்லாம் கலங்குது. சரி நான் கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து திரும்ப அவரோட கண்ணீர் துளி அப்படியே அம்மாவோட கையில் வந்து விழுது. அப்படியே அம்மா அதை பார்க்குறாங்க. அப்படியே அந்த சீன் கட் பண்ணி இந்த பக்கம் காரில் வந்து அந்த பார்க்கான நினைக்கிற நம்ம ஜேகேவை தான் காட்டுறாங்க. கையில் டிவோர்ஸ் பேப்பர் வச்சிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு ஜிமின் கல்யாணத்தில் உனக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையுமே கொடுத்ததில்ல, இப்போ உன்னை விட்டு ரொம்ப தூரம் போய் உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் ஜிமின், நான் உன்னை லவ் பண்ணது உண்மை, இப்போவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறமும் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுவேன். ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அழகாரு. அப்புறம் அந்த கடையெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே அந்த பார்க்குள்ளே வர நம்ம ஜேகேவை தான் காட்டுறாங்க. அப்படியே அந்த சீன் கட் பண்ணி இந்த பக்கம் டாக்ஸியில் வர நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. ஜிமின் வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் மொத்தமாக முடிய போகுது எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப். ஆனால் ஒன்று மட்டும்டா, உன் மேலே இருக்க லவ் என்றைக்குமே மாறாது. எனக்கே தெரியாமல் நான் ஒன்று ரொம்ப லவ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வராரு. இந்த அந்த டாக்ஸி டிரைவரும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இந்த பக்கம் பார்க்கில் உட்காந்துட்டு இருக்க நம்ம ஜேகே தான் காட்டுறாங்க. அந்த பார்க்கில் யாருமே இல்லை, தன்னந்தனியாக உட்காந்துட்டு இருக்க நம்ம ஜேகே அந்த டிவோர்ஸ் பேப்பரே பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஜேகேக்கு ஒரு கால் வருது. அதை பார்த்து ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த காலை பேசுறதுக்கு அந்த பேப்பரை அங்கேயே வச்சுட்டு அவர் அப்படியே நடந்து வேறு பக்கம் போகிறாரு. இந்த பக்கம் ஒரு வழியாக அந்த பார்க்காண்ட வந்து அந்த டாக்ஸி நிற்குது. டாக்ஸி டிரைவர் வந்து சார் நீங்கள் வர வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, ஜிமின் அப்போ தான் கான்ஷியஸ்க்கே வராரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கிட்டே கீழே இறங்குறாரு. அப்படியே காசு எடுத்து கொடுக்க அந்த டிரைவர் வந்து சார் நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு. அப்படியே அந்த பார்க்குள்ளே நடந்து வராரு. வந்து பார்த்தா அந்த டேபிள் மேலே டிவோர்ஸ் பேப்பரும் மேலேயே பெண்ணும் வச்சுருக்கு. அந்த பேப்பரை எடுத்து பார்த்துட்டு உனக்கு இது தானடா வேணும்,
சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் ஜிமின் சைன் போடுறாரு. ஜிமின் சைன் போட்டு முடிக்க அந்த இடத்துக்கு ஜேகே வரவும் கரெக்டாக இருக்குது. ஜேகே கண்ணெல்லாம் கலங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஜிமின் மெல்லம்மா அந்த டிவோர்ஸ் பேப்பரோட அப்படியே திரும்புகிறாரு. ஜேகே கண்ணெல்லாம் கலங்க ஜிமின் இப்போ தான் ஆன்ட்டி கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல ஜிமின் எதுவுமே பேசல. ஜேகே அப்படியே வந்து ஜிமினோட கையை பிடிக்கலான்னு வர ஜிமின் தள்ளி போயிட்டு தொடாத அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்து ஜிமின் புரிஞ்சுக்கோடா, நான் தான் இது தப்பா அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், இந்தா சைன் போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மூஞ்சிட்டே தூக்கி அடிக்க ஜேகே வந்து எனக்கு டிவோர்ஸ் வேண்டாண்டா, என் ஃபீலிங் என்னன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்க ஜிமின் வந்து உனக்கு புரிஞ்சுதா பைத்தியக்காரா, உனக்கு புரிஞ்சுதா, எவனாச்சும் டிவோர்ஸ்க்காக உன்னை கிஸ் பண்ணுவானாடா, நான் எவ்வளோ ஆசையாக லவ்வோட உன்கிட்ட நெருங்கி வந்தேன், ஆனால் நீ நான் டிவோர்ஸ்க்காக இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னேன், என் லவ் நான் அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜேகே வந்து என்ன பண்ணுறது தப்பாகி போச்சு சாரி அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்க ஜேகே வந்து ஆன்ட்டி இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. வீட்டில் ஜிமினோட அம்மா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தவங்க இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஜேகேட்ட கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜேகே கால் பண்ணியிருப்பாங்க. ஜேகே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் சரி எதுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து கேட்போன்னு சொல்லிட்டு தான் கால் அட்டன் பண்ணியிருப்பார். அப்போ தான் ஜிமினோட அம்மா எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்க. ஜிமினோட அம்மா என்ன ஜேகே இதெல்லாம், நீ என் பையனை லவ் பண்ணுறதுன்னு சொன்ன, இப்போ என்னமோ டிவோர்ஸ் சைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜேகே கண் கலங்கிக்கிட்டே இல்லை ஆண்டி, ஆனால் உங்கள் பையனுக்கு என்னை பிடிக்கல, என்னால் அவனை என் மேலே லவ்வில் விழ வைக்க முடியல, அவன் சந்தோஷம்தான் ஆண்டி எனக்கு முக்கியம், அதனால தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முட்டாளடா நீ, அவன் ஒன்றை தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜேகே செம்மையாக ஷாக் ஆகுறாரு. அப்போ தான் ஜிமினோட அம்மா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. ஜிமினும் ஜேகேவும் ஜிமினோட அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, வந்து போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஜிமினோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி மனசே கேட்டிருக்காது. என்ன தான் ஜேகே ஜிமினை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலும் ஜிமின் சந்தோஷமாக இல்லையோ தான் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நினச்சி ஜிமினுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணிவிட்டு நீ எப்படிப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லியிருக்காரு. ஜிமினோட அம்மா வந்து ஜிமின் என்கிட்ட போய் சொல்லாதப்பா, எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல ஜிமின் அதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. உங்களுக்கு எப்படிமா தெரியும்னு சொல்லிட்டு கேட்க அது இப்போ முக்கியம் இல்லைப்பா, எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், நீ பிடிக்காத லைஃப்பை இதுக்கு மேலேயும் வாழ வேண்டாம், நீ அம்மா கிட்டே வந்துடு, நான் உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து இல்லை அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. ஜிமின் வந்து அம்மா நான் அவன் கூட சேர்ந்து வாழ ஸ்டார்ட் பண்ணல தான், ஆனால் நான் அவனை பிடிக்கலன்னு சொல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அம்மா செம்மையாக சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. என்ன ஜிமின் சொல்கிற, அப்போ நீ அவனை, ஆமாம்மா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்க எனக்கு ஒன்று மட்டும் தடுக்குதுமா, அந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்க அம்மா சரி நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயத்த ஜேகே கிட்டே சொல்கிறாங்க. இப்போது புரியுதா ஜேகே, என் பையன் அவனை லவ் பண்ணுறான், இன்ன வரைக்கும் உன்னை நினச்சி அழுதுட்ருக்கான், ரூமை விட்டு வெளியே வர்றதில்ல, தினம் உன்னால் நரக வேதனை அனுபவிச்சுட்ருக்கான், இதுக்கு மேலே நான் அவனை அப்படி பார்க்க விரும்பல, நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை, 2 பேரும் எதுக்காக டிவோர்ஸ் வரைக்கும் போனீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், 2 பேருமே ஒருத்தரை டீப்பாக லவ் பண்ணுறீங்க, அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு நம்ம ஜேகே நினச்சி பார்க்க அப்படியே இப்போ ப்ரெசண்டில் தான் காட்டுறாங்க. ஜிமின் வந்து அப்படியே மூச்சை இழுத்து விட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போக ஜேகே வந்து ஜிமின் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிக்க ஜிமின் கையை உதறி விட்டு போ தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதாரு. ஜேகேவும் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காரு. ஜிமின் அழுதுகிட்டே என் விருப்பமே இல்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ணேன், அப்புறம் என் கூட சண்டை போட்டேன், திடீர்னு என் கூட சண்டை போட்டு நிறுத்திட்டேன், நான் எவ்வளோ திட்டினாலும் வாங்கிக்கிட்டேன், நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது என் ஹெட்டில் கிஸ் பண்ணேன், என் காலில் அடிப்பட்ட போது என்னை தூக்கிட்டு போய் ஆயின்மெண்ட்லாம் போட்டு விட்டேன், என்னை அன்பாக பார்த்துக்கிட்டேன், இவ்வளோத்தையும் பண்ணா எவன் தான்டா உன்னை லவ் பண்ண மாட்டான், எல்லாம் என் தலை எழுத்து, அதான் நானும் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழ. இங்கே ஜேகேவா அழுதுகிட்டே ஜிமின் அழாதடா அப்படின்னு சொல்ல ஜிமின் அழுதுகிட்டே அப்புறம் நானா என் லவ்வை காட்டலான்னு சொல்லிட்டு உன்கிட்ட நெருங்கி வந்தா என் மனசையும் மொத்தமாக நீ உடைச்சிட்ட, உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ. இங்கே ஜேகேவா அழறாரு. ஜிமின் வந்து அப்படியே அவர் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஜேகே ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என் லைஃப்பில் ஒரே ஒரு லவ் மட்டும்தான், அது நீ தான், உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பலான்னு போக ஜேகே வேகமாக போயிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி இழுத்து ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமின் ப்ளீஸ் திரும்பவும் என்னை தனியாக விட்டு போயிடாதடா. நீ இல்லாமல் இந்த ஒரு வாரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நரகத்தில் இருந்தேன்டா. ப்ளீஸ் அந்த நரகத்தில் திரும்ப என்னை விட்டு போயிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அழுதுகிட்டே என்னை விட அப்படின்னு சொல்லிட்டு விலக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜேகே செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஜிமின் ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து நான் எதையும் கேட்க விரும்பலை, என்னை விட நான் இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கேன். அப்படியே அழுதுகிட்டே ஜேகே கொஞ்சமாக புஷ் பண்ணிட்டு தள்ளி வராரு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கிளம்பலான்னு போக ஜேகே ஜிமினோட கையை பிடிக்கிறாரு. ஜிமின் உதறி விட்டு அவர் மாதிரி நடந்துகிட்டே இருக்காரு. ஜேகே வந்து ஜிமின் நம்மகிட்ட பேசணும் இல்லை அப்படின்னு சொல்ல ஜிமின் மட்டும் போயிட்டே இருக்காரு. ஜேகே ஒரு ரொம்ப நேரமாக சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் ஜிமின் மட்டும் போயிட்டே இருக்க ஜேகேக்கு இங்கே பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஜிமினோட கையை பிடிச்சி கிட்ட இழுத்து ஜிமினோட லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஜிமினால மூச்சு கூட விட முடியல. அப்படியே ஜேகேயை பிடிச்சி தள்ளி விட ஜேகே அப்படியே கத்திக்கிட்டே இன்னுமாடா உனக்கு புரியல? ஐ லவ் யூ, உனக்கு புரியுதா? கேக்குதா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், புரியுதா? உனக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். நீ என்னை லவ் பண்ணலன்னு நினச்சேன். நீ என்னை விட்டு போனால் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், புரியுதா? அப்படியே ஜிமின் கிட்ட போயிட்டு ஜிமினோட ஷோல்டர் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஆனால் எப்போ நீ என்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதோ இதுக்கப்புறம் நான் உன்னை எங்கேயுமே போக விட மாட்டேன். அப்புறம் நீ என்னை லவ் பண்ணுறது தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு இந்த டிவோர்ஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு கீழே போட்டு அப்படியே காலையிலே பதிச்சுட்டு இதுக்கப்புறம் உன்னாலையும் சரி என்னாலையும் சரி டிவோர்ஸ் வாங்கவே முடியாது, நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த. இங்கே ஜிமினுக்கு கண்ணெல்லாம் கலங்க அழுதுகிட்டே சிரிக்கிறாரு. இங்கே ஜேகேக்கும் சேம். அப்படியே கிட்ட வந்து ஜிமினோட கன்னத்தில் கை வச்சுட்டு ஐம் சாரிடா உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல ஜிமின் அப்படியே கண் கலங்கிட்டே ஐம் சாரி டூ, நானும் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே அப்படியே ஜிமினோட கண்ணை தொடச்சி விட்டு என்ன அழறியா சொல்லிட்டு கேட்க ஜிமின் அப்படியே ஜேகேயோட செஸ்லேயே குத்திட்டு என்னை அழ வச்சுட்டு நீ தான் நான் பொறுக்கி அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேவும் அதை கேட்டு அப்படியே சிரிக்க ஜிமின் அப்படியே ஜேகேயோட கண்ணை தொடச்சி விட்டு நீயும் தான் அழற அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்து அதுவா கண்ணில் தூசி பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஜிமின் ஜேகேயோட செஸ்லேயே குத்தா ஓ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல ஜிமின் அப்படியே வந்து ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே ஜேகேவும் ஜிமினை ஹக் பண்ணிக்க அப்போ ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஜிமின் அப்படி வேலைக்கு போகலான்னு போக ஜேகே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு பேபி நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து காலில் வச்சுட்டு ஹலோ அப்படின்னு சொல்ல ஹலோ நான் லாயரை பேசுகிறேன், என்ன சைன் வாங்கிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற, என்னாச்சு? ஏன்னா பேப்பர் எதாவது ஆயிடுச்சா? நீ வேணா வந்து வேறு பேப்பர் வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஜேகே வந்து எங்களுக்கு இனிமேல் பேப்பரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. இந்த சவுண்டு லாயரு கேட்க அச்சோ அங்கே வேறு என்னென்னமோ நடக்குது போலையே, வர 4 கேஸில் 3 கேஸ் இதே மாதிரி சால்வ் ஆகிடுது, நாங்களும் எப்படி பிழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிட்டு போயிடாரு. இங்கே ஜேகே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க ஜிமின் அப்படியே ஜேகே தள்ளிட்டு டீ மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டே சொல்ல ஜேகே வந்து உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன் அதெல்லாம் காட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்ல எனர்ஜியெல்லாம் இங்கே வேஸ்ட் பண்ணுறாதடா அப்புறம் அப்படின்னு சொல்ல ஜேகே வந்து அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. போடா சரியான வேஸ்ட்டு நீ அப்படின்னு சொல்ல ஜேகே ஜிமினை கிட்ட ஏற்றுட்டு ஜிமினோட ஹிப் டைட்டாக பிடிச்சிட்டு ஜிமினோட காது கிட்ட போயிட்டு என்னமோ சொல்ல சீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜேகேவோட செஸ்ட்லேயே அடிக்க ஜேகே சிரிச்சுக்கிட்டே ஜிமினா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து என்ன கேட்கல அப்படின்னு சொல்ல ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை கேட்கல அப்படின்னு சொல்ல ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்த போதும் யாருக்குன்னா கேட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பார்த்த ஜேகே அப்படியே ஜிமினோட கையை மெல்லமாக எடுத்துகிட்டு என்னோட ஒய்ஃபை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன தப்பு, நான் கத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜிமின் வந்து சொல்கிறது மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜேகே அதையும் தாண்டி பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டேன் ஜிமினோட ஹிப்பை பிடிச்சி கிட்ட நான் சும்மா சொன்னேன் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, ஒழுங்காக ஒரு கிஸ் கூட விட்டுறேன் அப்படின்னு சொல்ல ஜிமினும் கொடுத்துட்டாடி வைக்கப்பட ஜிமின் வைக்கப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சீப்போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஜிமின் நீ இப்படி வைக்கப்படுறதோ பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல டே நான் ரொம்ப வைக்கப்பட வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஜேகே வந்து சரி நான் அப்படி பண்ண மாட்டேன், அப்போ நீ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஜேகே வந்து அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க அது வந்து இப்போ கொஞ்சம் நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தல அது மாதிரி கூப்பிட அப்படின்னு சொல்ல எது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தெரியாத மாதிரி கேட்க டே புரியாத மாதிரி கேட்காத அதான் என்னங்க அது மாதிரி கூப்பிடேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சீப்போ நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. டேய் வெக்கப்படாமல் கூப்பிடு, அப்போ அத்தனை முறை கூப்பிட்டல இப்போ ஒரு முறை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜிமின் வந்து சீப்போடா எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஜேகே வந்து ஜிமின் ப்ளீஸ் ஒரே டைம் கூப்பிட்றா ப்ளீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜிமின் வந்து என்னங்க
நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜேகே இங்கே உருகுறாரு. இங்கே ஜிமினுக்கு வெக்கம் தாங்க முடியாமல் அப்படியே வந்து ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகே வந்து டே நீ என்னங்கன்னு கூப்பிடும் போது இது வேற மாதிரி ஃபீல்டா, இதுக்கு முன்னாடி கூட தான் நான் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்ல, அப்போ நீ என்னை லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியாதுல்ல, ஆனால் இப்போது நீ என்னை லவ் பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ என்னங்கன்னு கூப்பிடும் போது என்னென்னமோ பண்ணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஜிமின் வெக்கப்பட்டு ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு டி போதுமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போக ஜேகே வந்து டே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜிமினை திரும்பி பார்க்க ஜேகே போயிட்டு அப்படியே ஜிமினை தூக்கிறாரு. மீன் வந்து டே இறக்கி விடு அப்படின்னு சொல்ல ஜேகே வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. டி யாராவது பார்க்க போகிறாங்க, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு, இறக்கி விடுறா அப்படின்னு சொல்ல ஜேகே வந்து யார் பார்த்தா எனக்கு என்ன, நீ என்னோட ஒய்ஃபி தானே, நான் ஒன்று தூக்கிட்டு போவேன், கட்டி பிடிப்பேன், முத்தம் கூட கொடுப்பேன், யார் என்ன கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தூக்கிட்டு போக 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த எபிசோட எங்கேயே முடிக்கிறேன். இந்த எபிசோட் பார்த்து யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஜேகேவோ ஜிமினோ சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகே பாய்.